ஸோ பிளாக்மெயில் ப்ரீமியர் இன்னைக்கு ப்ரெஷ் ஷோ நடந்துச்சு. ஸோ சூப்பராக இருக்குது ரெஸ்பான்ஸு. எனக்கு அவ்வளோ கால்ஸு அவ்வளோ மெசேஜஸ் பாராட்டுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோட படம் நாளைக்கு ரிலீஸ் ப்ரெஷ் ஷோ எவ்வளோ நல்ல ரெஸ்பான்ஸ் வேணும் சந்தோஷம். தேங்க்ஸ் டு மாறன் அவருடைய தேங்க்ஸ் ஸ்டேஜ் வர்ஷன் ஆல் தி ஆக்டர்ஸ் ஸ்ரீகாந்த் சார் மாதிரி அப்புறம் ஆல் தி ஆக்டர்ஸ் ரமேஷ் பிரசாத் வைஃப் தேங்க்ஸ் டு டிஓபி தேங்க்ஸ் டு எல்லாருக்குமே அப்புறம் கமல்ராஜ் சார் நல்ல சூப்பர் ரெஸ்பான்ஸ் கிடைச்சிது. தேங்க்யூ ஸோ மச். உண்மையாகவே மாறினவருடைய ரொம்ப பிடிச்சிருந்தது ஸ்கிரிப்டாக படிக்கும்போது. பட் அதே ரெஸ்பான்ஸ் எனக்கு படிக்கும்போது என்ன இருந்துச்சோ அது வந்து இன்னைக்கு ஷோவில் ப்ரெஸ் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. தேங்க்ஸ் ப்ரெஸ் ஷோவில் நல்ல ரெஸ்பான்ஸ் விமர்சனம் தான் மக்கள்கிட்ட வந்து படத்தை பார்க்கணுன்ற ஆர்வம் இருந்தோம். நல்லா எழுதுங்க, தவறுகள் தான் சொல்லுங்கள், நாங்கள் திருத்திக்க சப்போர்ட் பண்ணுங்க எங்களுக்கு. அதே மாதிரி இந்த படம் வந்து இருக்குன்னா அதுக்கு நிறைய பேர் உழைப்பு இருக்குது. ப்ரொடியூசர் அமர்ராஜ் சார், கண்டென்ட் சார், சினிமா டீம், ஜிவி சார், ஏஜு, எங்கள் ஆர்டிஸ்ட்டு, கேமராமேன், எடிட்டர் சார், லொகேஷன் சார், சார் எல்லோரோட உழைப்பு அதில் இருக்குது. அதுக்கு எல்லாம் ஒரு நல்ல வேல்யூ கிடைக்கும். நம்பர் சாம் சிஎஸ் அவருடைய ஸ்கோர் சொல்லி அவனுக்கு அப்புறம் இமான் சார் அவரோட சாங் தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் சரி இந்த படம் வெளியில் வந்து ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க. இதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்ட் ஃபார் அஸ் டு இதுக்கு மேலே ஃபார் அஸ் டு ஒர்க் மோர் அண்ட் ரிவ்யூஸ் எழுதுங்க தமிழ்நாடு சொல்லுங்க சார் அண்ட் இந்த என்டையர் டீம் ரொம்ப நன்றி. மாறன் சார், தனஞ்சயன் சார், அமர்ராஜ் சார் எல்லாருமே ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பேஷனேட்டாக எல்லா படம் பண்ணுற மாதிரி ரொம்ப பேஷனேட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அழகாக ரிவ்யூஸ் எழுதியிருக்கீங்க. சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் எல்லாரும் வந்து ஜிவி சார் இல்லை யார் வந்து எல்லாருக்கும் காலை வணக்கம். ப்ரெஸ் அண்ட் மீடியா வந்து ப்ரெஸ் ஷோ போட்டோம். பார்த்துட்டு ஆதரவு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருமே வந்து படம் ரொம்ப நல்லா வந்து சொல்கிறீங்க. இதை கேட்கும்போது எனக்கு பெரிய நான் பட்ட கஷ்டம் எல்லாமே சரியான மாதிரி இருக்குது. இதை அப்படியே வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருங்க. ப்ரெஸ்ஸு வந்து நல்ல படத்தை வந்து எப்போவுமே தப்பாக கொண்டு போனதில்லை. அதனால் இதை உங்கள் முறையில் வைக்கிறேன். நீங்கள் இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து எனக்கு ஒரு பெரிய வெற்றியை எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய வெற்றியை வந்து கொண்டு போய் சேர்க்கணும் எல்லாரையும் வேண்டி கேட்டுக்கிறேன். அதுபோக இந்த படத்தில் நடித்த ஆர்டிஸ்ட் அத்தனை பேருக்கும் என்னுடைய டெக்னீஷியன் எல்லாருக்குமே வந்து நன்றியை சொல்லிக்கிறேன். அடுத்தது வந்து படம் எல்லாருமே வந்து மக்கள் எல்லாரும் வந்து படத்தை வந்து தேட்டரில் போய் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. தேட்டரில் போய் எங்களுக்கு வந்து இந்த டீமுக்கு வந்து நல்ல ஒரு வரவேற்பு கொடுங்க. நன்றி. ஜிவி சார் இந்த படத்தில் நடிக்கணும்னு யார் பிளாக்மெயில் பண்ணுறது? பிளாக்மெயில் ஆக்சுவலி சார் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு சினாப்ஸ் அனுப்பிச்சாங்க. நான் படித்தேன். எனக்கு ரொம்ப அந்த ட்விஸ்டெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. சரி நம்ம இந்த மாதிரி ஒரு வந்து இப்படி ஒரு லாங்குவேஜில் நம்ம பண்ணது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நரேஷன் கேட்டேன். நரேஷன் வந்து ரைட்டிங்காகவே எனக்கு ரொம்ப பிடிச்சேன். இன்னும் நான் ஒரு விஷயம் நரேட் பண்ணாமல் படித்ததில் எனக்கு அப்படின்னா எல்லா படத்தும் ரிவ்யூ கொடுப்பாரு. ஃபர்ஸ்ட் ரிவ்யூ கொடுத்தப்ப என்ன சொன்னாரு? அவர் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் படம் நாங்கள் எடுத்து பார்த்துட்டு எனக்கு சூப்பராக இருக்கு படம். நான் பார்த்தேன். நாங்கள் எடுத்து ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஜி சார் அதே மாதிரி இந்த படத்தில் இந்து மாதவியும் ஸ்ரீகாந்தும் இந்த நேரத்தை விட நீங்களும் ஹீரோயினும் இருக்கிற நேரம் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி. ஆனால் அவங்க அந்த சின்ன பொண்ணு கூடயே சுத்த விட்டாங்க. அந்த வருடம் படம் சூப்பராக இருக்குது. டேரக்டர் மேலே கூட ரொம்ப நேரம் கதை என்ன இந்த கதை என்னன்னா எல்லா கேரக்டருமே ஈக்குவல். அதாவது இப்போ எந்த தான் பெருசு இல்லை தேஜ் பெருசு அப்படிலாம் கிடையாது.
எல்லாருக்குமே ஈக்குவலாக தான் அவர் வந்து நரேஷன்லேயே கொடுத்துருக்காரு. அதெல்லாம் எடுத்தாங்க. அது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா இப்போ ஃபிலிம் வந்து யார் மேலே என்ன ட்விஸ்ட் ட்ராவல் ஆகும் சீரியஸ் அந்த ஐடியா எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ ஐ தாட் ஐ ஷுட் பி பார்ட் இல்லை சார், இப்போதான் படம் ரிலீஸ் இருக்கு. நீங்க வந்து இப்போ எனக்கு கொடுத்த ரெஸ்பான்ஸ் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டீங்கன்னா எனக்கு 30 ரூபா போடுவார். போட்டாரா நான் கண்டிப்பா போதுற மட்டும் இல்லை, அவருக்கு நான் நன்றி கடன் நிறைய செய்ய வேண்டியது இருக்கு. படம் ஹிட் ஆகட்டும், அதை நான் வந்து வார்த்தையால சொல்லலை, செயலால செய்யும். தொடர்ந்து சம்பளம் முக்கியம் இல்லை அப்படிங்க. ஒரு மேடையில தேனம் பிரசாத் சொல்றாரு, டிவி சார் பல லட்சம் கட்டி கொடுக்குறாங்க. இண்டஸ்ட்ரி எல்லாரும் இன்னைக்கு பாக்கி டிவி சார் போனா சம்பளம் முக்கியம் இல்லை, பேமெண்ட் இல்லைன்னு. ஒரு கலைஞருக்கு ஒரு வேலை பார்க்கறதுக்கு சம்பளம் முக்கியம் இல்லையா? முக்கியம் தான். அது எல்லா சமயமும் நம்ம அதை பண்றது கிடையாது. அது ரொம்ப சில முக்கியமான டைம்ல நமக்கே தெரியும் சுச்சுவேஷன் உண்மையாவே ஜென்யூனா இருந்துச்சுன்னா நம்ம பண்ணலாம். பட் நம்மள வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்காம உண்மையாவே சுச்சுவேஷன் ஜென்யூனா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் வந்து நான் நிறைய விட்டு நான் மியூசிக்லயுமே நிறைய விட்டு கொடுத்துருக்கேன். நிறைய படங்கள் இப்போ சில பேருக்கு நான் நன்றி கடனா பண்ணேன். இப்போ அநீதி வந்து வசந்தபாலன் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அவருக்கு நன்றி கடனா நான் பண்ணேன். அந்த மாதிரி சிலது பண்ணியிருக்கேன். ஆனால் மியூசிக் தான் அதிகமாக சம்பளம் கொடுத்து ஒரு சம்பளம் போயிட்டு இருக்கு சார். அது படத்துக்கு தகுந்த மாதிரி இப்போ ஸ்டார் வேல்யூ அதோடைய ஆடியோ பிஸ்னஸ் என்ன, அந்த பிஸ்னஸுக்கு என்ன சம்பளம் வாங்குமோ அப்படி வாங்க. அதே மாதிரி நான் இப்போ குழந்தைகள் படம்னா சம்பளம் எல்லாமே சம்பளம் வாங்குவேன். சைவத்துக்கு நான் சம்பளம். ஸோ அது விசாரணைக்கு வாங்கலை. அந்த மாதிரி நிறைய அப்படியே பண்ணியிருக்கேன். விசாரணைக்கு சம்பளம் வாங்கல, யாருமே சம்பளம். ஜிவி சாருக்கு ஆங்கில டைட்டில் மட்டும் பொருத்தமா அமைஞ்சிட்டே வருது. சென்னையில் இல்லை, ஏன்னா தமிழ்ல இங்க வந்து வரிவிலக்கு கவர்மெண்ட் கொடுத்துருக்கு. ஆனா நீங்க நடிக்கிற படங்கள்லாம் ஆங்கில வார்த்தைகள்லாம் வந்துட்டே இருக்கு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா பேச்சுலர், கிங்ஸ்டனு, பிளாக்மெயில்னு சொல்லி அந்த டைட்டில் வந்து மாறன் சாருடைய சாய்ஸ். ஸோ அது வந்து டேரக்டரோட சாய்ஸை நான் வந்து எப்படி இல்லை நீங்கள் வந்து இப்படி வைங்க நான் சொல்ல முடியாது. நான் வெறும் அதில் நடிச்சுட்டு போகிறேன். அது டேரக்டர் ப்ரொடியூசரும் எடுக்கிற கால். படம் ஃபுல்லாக கோவை கதைக்கலாம். ஒரு இடத்துல கூட இல்லைங்க. ஒரு கேரக்டர் தான் கொஞ்சம் சைடில் வேணாம். கரெக்ட் சார். ஆனால் நான் வந்து என்னன்னா கமர்ஷியலாக பார்த்தேன் சார் அந்த படத்தை. இன்னொன்று இந்த கதையில் இருக்க நான் கதையில் எப்படி இருக்கேன், சென்னை வந்து புலம்பெயர்ந்து அங்கே போய் தங்கத்தில் இப்படி நடக்கிற கதையாக நான் பிளான் பண்ணி போட்டுருக்கேன். அதனால அது பண்ணேன். விந்து மாதவிக்கும் படத்துக்கு என்ன பிரச்சனை? ஏன்னா அன்னைக்கு நடந்த ஃபங்க்ஷன் இங்கே நடக்குது. அதே அன்னைக்கு டி நகரில் இருக்கிறாங்க. கேட்கும்போது எனக்கு தகவலே கொடுக்கல சார்னு சொல்லிட்டு போகிறாங்க அவங்க வாயால். எந்த பிரச்சனையும் இல்லையே. ஏன்னா அவங்க டி நகரில் பார்க்குறோம். ஆடியோ ஃபங்க்ஷனில் அவங்க வந்தாங்க. ஹைதராபாத்தில் இருந்து தான் ஒரே பிரச்சனை எனக்கு தெரிஞ்சு. டிஸ்டன்ஸ் டக்கு டக்குன்னு வர முடியும். இல்ல அன்னைக்கு நாங்க முடிச்சுட்டு நாங்க அங்க டி நகர் போறோம். டி நகர் போகும்போது அவங்கள பார்த்தா எனக்கு அது தெரியல. ஷெட்யூலா வந்து அவங்க வந்து இந்த ஆடியோ அவங்க சொன்னது என்னன்னா எனக்கு தகவலே கொடுக்கலன்னு சொல்றாங்க. அது அவங்ககிட்ட அப்படி சொல்லியிருக்காங்க. ப்ரொடக்ஷன்ல என்ன பேசிருக்காங்க தெரியாது. ஆனால் என்கிட்ட ரெகுலராக பேசிட்டு தான் இருக்காங்க. அவங்க டச்சில் இருக்காங்க, நல்லாவும் நடிச்சிருக்காங்க. எல்லா ஃபீட்பேக்கும் நான் கொடுத்துட்டு தான் இருக்கோம். சார் படம் வந்து எத்தனை தேட்டர்ல ரிலீஸ் பண்றீங்க? 200 ஸ்க்ரீன்ஸ். 200 ஸ்க்ரீன் இருந்து ஒரு 250 டேரக்ட். என்ன சார், என்னோட முந்தைய 2 படங்கள் வந்து சென்னை பேஸ் பண்ணியிருக்கோம். இது அந்த மாதிரி ஒரு சிட்டியில் இருந்தால் நல்லா இருக்கும். தொடர்ந்து மாறன் வந்து கிரைம்லயே போயிட்டு இருக்காரு. கிரைம் டிபார்ட்மெண்ட்டா? அப்படிலாம் இல்லை சார். நான் யோசிக்கும் போது இந்த மாதிரி தோணுது எனக்கு, அதனால அதை பண்ணுறேன். அடுத்து பண்ண போகிற படம் ஒரு ஃபேமிலி ட்ராமா சார். அது மாதிரி மாறன் பண்ண 2 படத்தில் எடுத்துக்கணும். அரசியல் கும்பல உள்ளவங்க ஒருத்தர் துணை முதல்வர் ஆயிட்டாரு. நீங்க ஏதாவது இப்போ அரசியலுக்கு வர்ற பிளான் இருக்கீங்க? ஏன்னா அவர் கை சில பேர் மோதிர போட்டு போட்டா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஏன்னா இப்போ எல்லாருமே அரசியல் வர்றது ஃபேஷன் ஆகிடுச்சு. அரசியல் வந்து நம்மளுடைய தாட்ல இருக்கு, பேசுற விஷயங்கள்ல இருக்கு. அது நான் வந்து அது நான் ஒரு தொழிலா பார்க்கிறேன். பட் என்னுடைய தாட்லயும் என்னுடைய எப்படி சொல்றது, நான் கான்சியஸா இருக்கேன். ஆனால் எல்லாருமே இந்த படத்தில் ரொம்ப அழகா இருந்தீங்க. அதாவது முந்தைய படங்களை காட்டிலும் இல்ல அது வந்து கேமராமேன். அது 100% எங்க கேமராமேன் தான். ஏன்னா மியூசிக் பத்தி சொன்னீங்க. கேமராமேன் வந்து சொல்லி அவன் இஸ் a great cinematographer and நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. பிளாக், அப்புறம் நிறைய படங்கள் வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. மனோஜோட அசிஸ்டன்ட், ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெக்னீஷியன். கிங்ஸ்டன் அவர் தான் டிஓபி பண்ணாங்க. அடுத்த அவரும் நடிப்பா போடுவோம். நம்ம மாதிரியே ஆமா, இருக்கு. ஃபுல்லா ஹேர் இல்ல ஒரு ஹீரோவா இதுக்காக பண்ணிருக்காரோ மட்டுப்பட்டீங்களா சார்? நீங்க தான் வருத்தப்படுற மாதிரி இருக்கு. எனக்கு இல்லையே.
இதை பண்ணலாம். அதுக்கான சூழல் அமையணும். ஏன்னா நம்ம சொல்ற டேட்ல வந்து அவங்க என்னென்ன சமயம் அவங்க சீக்கிரம் வேணும்னு கேட்குறாங்க. அப்போ என்னோட டைமிங் இதுதான் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒத்து வந்துச்சுன்னா அவங்க அந்த டைமிங் வராங்க. இல்லைன்னா அது நம்ம வேற கம்போஸ் நாளைக்கு மறுநாள் இளையராஜா சார் 50வது இசையமைப்பாளராக இருக்கிறாங்க. அவர் வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் எல்லாருக்குமே. ஏன்னா நான் வந்து 3 பேர் தான் என்னோட இன்ஸ்பிரேஷன். எம்எஸ்வி சார், இளையராஜா சார், ரஹ்மான் சார். நான் 3 பேர் தான் மியூசிக்குடைய மொத்த வரைமுறை ஸ்ட்ரக்சர் எல்லாமே நம்ம தமிழ் சினிமாவுக்கு மாற்றி கொடுத்தவங்க. இந்தியா லெவலில் ஒரு பேர் எடுத்து கொடுத்தாங்க. ஸோ இவங்களை ஃபாலோ பண்ணி தான் நம்ம எல்லாருமே வந்து ஆனால் அவங்க வந்து ஒரு பெரிய பொசிஷன் நம்ம சினிமா. ராஜா சார் வந்து பெரிய பொசிஷன் ரியலி ஹார்ட்ஃபுல்லி கிராஜுலேட். டேரக்ட் சார் அவங்க வந்து சந்தான சார் படத்தில் வந்து புடிமாங்க கானா பாட்டில் கலை கொடுப்பாங்க. இந்த படத்தில் ஒரு சாங் கூட அவங்களுக்கு கிடைக்கதே தான் சார். கதைக்கு தேவைப்படல. ஒத்துக்கிறியா சாகே நான் வந்து பாதி தான் வச்சிருக்கோம் பாருங்க. ஏன்னா வந்து கதையை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறேன். எல்லா கதையுமே எல்லா பாட்டுமே வந்து கதை இருக்கும். சும்மா வெறுமனே இருக்காது.